21வது கணக்கு aij = I - j a = aij 3/3 என்றவாறு உள்ள ஒரு அணியை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. அந்த அணி உருவாக்குனதுக்கு அப்புறமா இந்த ஏ என்பது சமச்சீர் அணியா அல்லது எதிர் சமச்சீர் அணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த அணியை உருவாக்கிடலாம், அதுக்கப்புறமா போகலாம். ஓகே, 3/3ன்னா இது நிறை, இது நிரல். அப்போ ஐக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே ஏன்ற அணி எப்படி எழுதிக்கலாம் பாருங்கம்மா. 3 நிறை இருக்கணும், 3 நிரல் இருக்கணும். ஸோ A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே. இப்போ நம்ம இதில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் சாமி, வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து அப்படியே போட்டுக்கலாமா, ஈக்குவல் டு போட்டுக்கிட்டா இந்த நம்பர்லேருந்து இதை கழிக்கணும், அவ்வளோதான். அதான் முதல் உறுப்பு. அதான் நாங்கள் I - jன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 1லேருந்து 1 கழிச்சா 0, 1லேருந்து 2 கழிக்கணும். அப்போ 1 - 2, பெரியானது சின்ன கழிச்சு பெரியனுடைய குறி போட்டால் -1. 1லேருந்து 3 கழிச்சா -2, 2லேருந்து 1 கழிச்சா +1, 2லேருந்து 2 கழிச்சா 0, 2லேருந்து 3 கழிச்சா -1, 3லேருந்து 1 கழிச்சா 2, 3லேருந்து 2 கழிச்சா 1, 3லேருந்து 3 கழிச்சா 0. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஏ என்ற அணியாக வந்திருக்கு. ஓகே, இப்போ இது சமச்சீர் அணியா அல்லது எதிர் சமச்சீர் அணியான்னு கண்டிஷன் என்னது, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா தான் நமக்கு சொல்ல முடியும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி இருக்கணும், நிறைய நிரலாக மாற்றி எழுத போகிறோம். ஈக்குவல் டு 0, இப்படி இருக்கிறத கீழே போட்டுருவோம். -1 -2 1 0 -1 +2 1 0. இப்போ பாருங்கள் சாமி, மூளை விட்டத்தில் ஃபுல்லாக 0 தான் இருக்குது. இங்கே -1க்கு பதிலாக இங்கே +1, -2க்கு பதிலாக +2, +1க்கு பதிலாக -1, -1க்கு பதிலாக +1, +2க்கு பதிலாக -2, +1க்கு பதிலாக -1 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, -ஏன்னு வந்திருக்கு. அப்போது ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்துச்சுன்னா சமச்சீர் அணி, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -ஏன்னு வந்துச்சுன்னா என்னது, எதிர் சமச்சீர் அணி. தேர்ஃபோர் now this implies A transpose equal to வந்துச்சு -ஏன்னு வந்துச்சு. A என்பது ஓர் எதிர் சமச்சீர் அணி, எதிர் சமச்சீர் அணி. ஓகேம்மா, அவங்க என்ன கேட்டாங்களோ அந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம சொல்லிட்டோம். கோணையாக இருக்குது பார்த்துக்கோங்க.